திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். சொன்ன சொல் மாறாத சிவகார்த்திகேயன். மறைந்த நெல் ஜெயராமன் குடும்பத்திற்கு 7 வருடமாக செய்யும் உதவி. விவசாயி நெல் ஜெயராமன் கடந்த 2018ஆம் ஆண்டு தோல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு காலமானார். அப்பொழுது அவருடைய பிள்ளைகளின் படிப்பு செலவை ஏற்றுக்கொள்வதாக நடிகர் சிவகார்த்திகேயன் கூறியிருந்தார். ஆனால் தொடர்ந்து 7 வருடங்களாக சிவகார்த்திகேயன் நெல் ஜெயராமன் குடும்பத்திற்காக செய்து வரும் உதவிகள் குறித்து ரா சரவணன் என்பவர் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் நெகிழ்ச்சியாக போஸ்ட் ஒன்றை போட்டிருக்கிறார். சிவகார்த்திகேயன் செய்த செயலுக்கு பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து பாராட்டி வருகிறார்கள். பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டு எடுப்பதில் முக்கிய பங்காற்றி வந்த நெல் ஜெயராமன் கடந்த 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் காலமானார். அவர் 2 வருடங்களாக தோல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருந்தார். அவருக்காக பல சிகிச்சைகள் எடுக்கப்பட்ட போதிலும் கடைசியில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவர் இறப்பதற்கு முன்பு இயற்கை ஆர்வலர் நம்மாழ்வாரின் வழி நடந்து இயற்கை விவசாயத்தை தமிழகத்தில் பரப்பியதில் முக்கிய பங்கு வகித்து வந்தவர். 12 ஆண்டுகள் நெல் திருவிழா நடத்தி பாரம்பரிய நெல் ரக உற்பத்தியை பெருக்கி வந்தார். ஆனாலும் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது நடிகர் சிவகார்த்திகேயன், கார்த்தி, சத்யராஜ், சூரி உள்ளிட்ட பலர் அவரை நேரில் சந்தித்து இருந்தனர். அதுபோல திமுக தலைவர் ஸ்டாலின், சீமான் உள்ளிட்ட பலரும் நேரில் சந்தித்து அவருக்கு ஆறுதல் கூறி வந்தனர். அப்பொழுது சிவகார்த்திகேயன் ஜெயராமன் சிகிச்சை பெறுவதற்கான செலவுகளை நான் செலுத்துகிறேன் என்று முழு செலவுகளையும் செலுத்தியிருந்தார். அவருடன் அரசு சார்பிலும் சில உதவிகளை ஜெயராமன் கிடைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் சிகிச்சைக்கு பலனின்றி ஜெயராமன் இறந்த பிறகு அவருடைய உடலை சொந்த ஊருக்கு எடுத்து செல்ல செலவை ஏற்றியிருந்தார். அப்பொழுது ஜெயராமன் மகன் கல்வி செலவையும் சிவகார்த்திகேயன் ஏற்றுக்கொண்டார். இந்த நிலையில் சிவகார்த்திகேயன் செயல் குறித்து ரா சரவணன் என்பவர் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அந்த பதிவில் அண்ணன் நெல் ஜெயராமன் மறைந்தபோது அவர் மகனின் படிப்பு செலவு ஏற்பதாக தம்பி சிவகார்த்திகேயன் சொல்லியிருந்தார். இப்படி சொல்லி இருக்கிறார்கள். தற்போதைக்கு உதவுவார்கள். அடுத்த வருடத்தில் நம்ம நினைவூட்டினால் கூட கொஞ்சம் சலிப்பு காட்டுவார்கள். பின்பு மறந்து போய் விடுவார்கள் என்று நினைத்திருந்தேன். ஆனால் தம்பி சிவகார்த்திகேயன் சொன்ன சொல் தவறாமல் கடந்த 7 வருடமாக ஜெயராமன் மகன் சீனிவாசன் படிப்பு செலவுக்கு பணம் கட்டி வருகிறார். அப்பல்லோ மருத்துவமனையில் மருத்துவர்கள் ஜெயராமன் உடல் நிலையில் கை விரித்த நிலையில் பாண்டிச்சேரி படப்பிரிவில் இருந்து ஓடி வந்த ஜெயராமனின் கைகளை பற்றி கொண்டு நான் இருக்கிறேன் அண்ணா என சிவகார்த்திகேயன் நம்பிக்கை சொன்ன காட்சி அப்படியே என்னுடைய நெஞ்சுக்குள் விரிகிறது. நம்பிக்கையாகவே நின்று காட்டும் தம்பி, நன்றி என்று ரா சரவணன் கூறியிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.